ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பீட்ரூட் ரைஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் நான் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இது டேபிள் ஸ்பூன் தான். எல்லாம் உருகிட்டதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் போடுறேன் நான். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாவை நடுவில் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா, போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, ரொம்ப சின்ன தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். ஏன்னா நான் தயிர் சேர்க்க போகிறேன், அதனால் தக்காளி கம்மியாக போட்டிருக்கேன். மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏன்னா நான் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் தயிர் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் தயிர் இருக்கும் அதில், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இப்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு, எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. இந்த டைமில் நான் ஒரு பீட்ரூட், பெரிய பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் சாதத்துக்கு பீட்ரூட் துருவி போட்டால் தான் நல்லாயிருக்கும். கட் பண்ணி போட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் பீட்ரூட் ரைஸ் செய்ய சொல்ல மோஸ்ட்லி துருவி போடுற மாதிரியே பார்த்துக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இதில் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வச்சுருக்கேன். 20 நிமிஷம் ஊறினதுனால நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு டேஸ்ட் எதனா பார்த்துக்கோங்க. உப்பு எதனா கம்மியாக இருக்குன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதனால் நான் எதுவும் ஆட் பண்ணல. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொதிக்கணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் ஊற வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து வச்சுட்டு மூடிடலாம். ஒரு விசில் வச்சா போதும். விசில் அடங்கிருச்சு. ஒரு விசில் வந்துட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அரிசியெல்லாம் எதுவும் உடையாமல் நீளமாக வந்திருக்கு. இதை அடியிலேருந்து எடுத்து நம்ம கலரி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதையும் போட்டு ஒரு வாட்டி கலந்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் டிஷ் தான். ஒரு 15-20 மினிட்ஸில் நம்ம முடிச்சிடலாம். வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம.
பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட பீட்ரூட் ரைஸ் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.